ஹே ஆல் இன்றைக்கி மார்னிங் செஞ்ச வரகு உளுந்து சாதம் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுங்க. சரி ஓகே மார்னிங் ஸ்நாக்ஸாக வந்து நிலவனுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி வந்து இதை செஞ்சேன் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்துட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பாயில் பண்ணிக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு, ப்ரொக்கோலி, கேரட் இதாங்க எடுத்திருந்தேன். ஸோ வந்துட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு, ப்ரொக்கோலி, தென் வந்துட்டு அந்த உளுந்து வரகு சாதத்தை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூட வந்துட்டு உப்பு, தென் வந்துட்டு எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, மசிச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரக்கல் வச்சு பணியாரக்கல்ல நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கல் சூடானதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பணியாரம் மாதிரி சுட்டு எடுத்து கொடுக்கலாம். இல்லைனா வந்து பேன் கேக் மாதிரி தோசைக்கல்ல செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் தோசை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க. இது ஸ்நாக்ஸாவோ இல்லாட்டி வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிட்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். நிலவன் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காம வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அண்டில் தென் see you, bye.